ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து பார்க்க போறோம். saree வந்துட்டு சாஃப்டி சில்க் saree, ஒரு லைட் பேஸ்டல் கலர் மாதிரி பேஸ்டல் ப்ளூ மாதிரி கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன டிசைன் வேற. நான் அதுக்கு கிளாத் எடுத்துட்டு வந்துட்டு இது வந்து நெட் வச்சு ஸ்டிச் பண்றதா பிளான் இருந்துச்சு. எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு நான் டிசைன் வந்துட்டு வேற வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுத்துட்டு வந்தாச்சு கிளாத். இதை வந்து எனக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நெட் கிளாத்தை வச்சு எப்படி வந்து டிசைன் பண்ணா நல்லா இருக்குமோ அது பண்ணிருக்கேன். பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பின்னாடி பாருங்க இந்த மாதிரி லோ நெக் கொடுத்துட்டு முதுகு ஃபுல்லாவே வந்துட்டு நெட் கிளாத் வர மாதிரி கொடுத்துருக்கு. இதோட ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு மாதிரி நல்லா டைட்டா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இந்த நெட்டை வந்துட்டு லோ நெக்ல வேற மாதிரி கொடுக்கறதுல எனக்கு பெருசா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. சரி இது சிம்பிளா இந்த மாதிரி கொடுத்துட்டோம். சைட்ல வந்துட்டு ரொம்ப பிளைனா இருக்கு அப்படிங்கிறதுனால சில்வர் கலர்ல லேஸ் மட்டும் கொடுத்துருக்கு. சிம்பிளா நீட்டாவும் இருக்குங்க. ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவ்ல மேல வந்துட்டு குட்டியா வந்து பஃப் கொடுத்துருக்கோம். ரொம்ப நீட்டா இருக்கு. என்ன அப்படின்னா டிசைன் கொடுத்துட்டு திரும்ப நீங்க சேஞ்ச் பண்றப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில கிளாத் சில டிசைனுக்கு வந்து சூட் ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றது எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு டிசைன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு முடிவு பண்ணி கொடுத்துட்டா திரும்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்றது. ஓகே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கும் இதே மாதிரி பிளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க.